யாரையா இவன்? பிக் பாக்கெட் அடிச்சிட்டானா? எட்ரா பரிச குடுறா கையில. யாரா பிக் பாக்கெட்? அறம்பாடியா அவனை துரத்திருவேன். நானு பிறகு கவிஞன்டா. அப்பா சொல்லப்பா. சொல்றேன்பா. இன்னைக்கு கவியரங்கத்துல நான் புதுசா ஒரு கவிதை எழுதி நானே அரங்கேற்றம் பண்ணேன். என்னப்பா அது? பூமியில் மானிட ஜென்மமடைந்து மோர். யோ என்ன அது? யாரோ எழுதுன பாட்டா நீ எழுதுன்னு சொல்ற? ஐயா நான் எழுதுன பாட்டுப்பா. இதுக்குன்னு துரத்தானுங்க. இதுக்கு தான் துரத்தவா? அப்ப எதுக்கு துரத்தவா? ஏன் நினைக்கிறீங்க? ஏன் இப்படி போட்டு அடிக்கிறீங்க? நல்ல சமயத்துல வந்தம்மா. நான் ஒரு பிரபல கவிஞர். சொந்தமா எத்தனையோ கவிதைகள் எழுதியிருக்கேன். எல்லாத்தையும் காப்பி காப்பின்னு சொல்லிட்டு மொத்தமாக கொண்டாயா. இங்க பாருமா, பாசம் என்பது அன்னையின் காதல், பக்தி என்பது அடியவர் காதல், நேசம் என்பது நண்பர்கள் காதல், தேசம் என்பது தியாகிகள் காதல். இதுக்கு மேல என்ன எழுதுவா ஒருத்தர்? ஏய்யா மூக்கு கண்ணாடி? நான் மூக்கு கண்ணாடியில சொந்தமா கவிதை எழுதுற பிரபல கவிஞர் பொன்னம்பலம். பேர்ல ஒன்னும் குறைச்சல் இல்ல. இது உன் கவிதையா? இல்ல உன் கவிதையா? இது அம்பலவாணர் எழுதி பத்திரிகையிலையும் பிரசுரமா இருக்கு. எனக்கு அம்பலவானவங்க பேரு இருக்கு உனக்கு தெரியாத? இப்பதானே பொன்னம்பலம் சொன்ன. நான் தான் கவிஞர் ஆச்சா. எனக்கு புற பேர் இல்லாம இருக்கும். இவர் பொய் சொல்றாரு. இதை யாரும் நம்பாதீங்க. அம்பலவாணர் எங்க மாமா. அவர் கவிதை இவர் திருடி எழுதியிருக்காரு. உங்க மாமாவா? பாட்டு போங்க. யாருங்க? உங்க தாயாரா? தங்கச்சிடா. தங்கச்சி. தங்கச்சிகளும் தாய்மார்கள் ஆவார்கள். தங்கச்சிதான் தாயாவா? தம்பியா தாயாவா? எங்க எப்படி என் கற்பனை? என் தங்கச்சி கிட்ட உனக்கு என்னடா கற்பனை? நீ யாரு? நானே ஒரு கவிஞன். அப்ப வரும். அதாவது இன்னைக்கு கவியரங்கத்துல என்னுடைய ஒரு புது கவிதை ஒண்ணு அரங்கேற்றோம். வீட்டுல பயபக்தியா கும்பிட்டுக்கிட்டு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ நான் ஒண்ணும் உங்களை மாதிரி பொண்டாட்டி கும்பிடுறதில்ல. வேற ஏதாவது கும்பிட்டா? நான் சாமி கும்பிட்டுட்டு போய் கவிதையை சொன்னங்க. ஜனங்களுக்கு யாருக்குமே பிடிக்காம துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கவிஞனை துரத்துறத முதலா நான் இப்ப தாண்டா கேள்விப்படுறேன். இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கே சாணி எடுத்து அடிப்பாங்க. நானும் வெளியில போக முடியாது. அப்ப நீங்களும் சாணியா? இது கவிஞரா? ஆமா, துரத்துற அளவுக்கு அது என்ன கவிதை நான் கேட்டாகணுமே. அது ஒண்ணு இல்லைங்க. அதான் துரத்துறான். ஒண்ணு இல்ல. ஆரம்பிக்கிறது அப்படி. இப்ப ஒரே ஒரு ஊர்லன்னு சொல்லலையா? சரி, இந்த ஊர்ல ஆரம்பி. ஐயோ இங்க பாத்தீங்களா? ஐயோ இந்த பயல்களே அப்படித்தான். தானே எழுதிக்கிட்டு தலையில குட்டிக்குவான், சிரிச்சுக்குவான், அழுதுக்குவான். அடுத்தவனுக்கு சித்திரவதையா இருக்கும். படுறா. என்னது? படுக்கிறதுக்கும் படிக்கிறதுக்குமே வித்தியாசம் தெரியல. நீ என்னடா கவிங்க? அப்படி சொல்லாதீங்க. பல்லவி கேட்டா நீங்களே ஒத்துக்குவீங்க. கேட்க வைங்க. ஐயோ என்ன ஐயோன்றிய? பாசம் என்பது அன்னையின் காதல். இதே மாதிரி தாங்க கொட்டையில் அத்தனை பேரும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதே இந்த அடிய. அப்படிங்கிற பாவத்தோட இப்படியே பின்னால சரிஞ்சிட்டானுங்க. பக்தி என்பது அடியவர் காதல். சொல்லி முடிக்கலைங்க இந்த வார்த்தைய. மூக்குல விரல வச்சுட்டானுங்க அத்தனை பேரும். நேசம் என்பது நண்பர்கள் காதல். இது முடிச்ச உடனே கீழே எல்லாம் தேடினானுங்க. தேசம் என்பது தியாகிகள் காதல். கீழே தேடினவன் கல்ல எடுத்து. இது ஆமாங்க இதே மாதிரி தாங்க. இதெல்லாம் கூட எடுத்தாங்க, துரத்துறாங்க. என்னங்க இது? என்ன பண்ணுவேன் நானு? எவனோ ஒருத்தங்க அயோக்கிய பைய அம்பலவாணன் பேரான். அவன் எனக்கு முன்னால திருடி எந்திக்கிட்டான்ற. அது வந்து எந்த திருடி அவன் முன்னால பிரசுரம் பண்ணிட்டாங்க. ஏண்டா கவிஞனை போயிட்டேன்றீங்க? நானும் கவிஞன் தானா? என்ன கள்ளனா? சரி சொல்ற. கடவுளையே டேன்றா கவிஞரை சொன்ன சொல்லு. கண்ணத்தெல்லாம் பிடிக்கிற. ரெண்டு பேருக்கு ஒரே நேரத்துல ஒரே மாதிரியா வரிக்கு வரியா கற்பனை வரும் வராதா? இப்போ 5 5 10 நான் சொல்றேன். நீங்க எவ்வளவு சொல்லுவீங்க? அதேதான் நானும் சொல்லுவேன். 5 5 10. இது என்ன காப்பியா? 5 5 11 சொன்னா கற்பனை. அது எப்போதுமே கற்பனை உயர்வா இருக்கணும். 5 5 9 அப்படின்னு சொல்லிட்டோம்னா குறையுது. கொஞ்சம் வசத்துவமா செய்வோமே. 5 5 25 வைப்போமே. அது கற்பனை இல்ல, பெருக்கல். புரியுது இல்ல? அது மாத்திரமா? உப்புமா ஒரு குண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, காப்பி ஒரு அண்டா, குடிக்க டம்ளர் கொண்டா. எப்படி? இத நீதான் எழுதுனியா? பின்ன நம்ப வேணாமா? இதுல இருந்து உன் பரம்பரை தெரியுது. இத வெளியில விடாத, வீட்டுக்குள்ளே வச்சு. என்னங்க இது இவ்வளவு சொல்ற? என்ன பொழைக்கவே விட மாட்டேன்றானுங்க. இது ஒரு பொழப்பாடா? இதுல இல்லடா பொழப்பு, வேற பொழப்ப தேடு. மத்தவன் பொழப்புல மண்ண போட. ஏன் கவிதையை திருடி ஏன் முன்னாலே வந்து படிக்கிறியா நீ? ஐயோ அம்பலவாணர் நீங்களா? நீ இங்கே இருக்க மாமா. இந்த ஆளை சும்மா விடக்கூடாது. நாம ஒண்ணு
அவசியம் வேணாம், ஜனங்கிட்ட ஒப்படைச்சிருவோம். சார் சார் வேணாம் சார், இனிமே நானே கஷ்டப்பட்டு எழுதுறேன். நீ எழுத முடியாது, கஷ்டப்படுவேன். அப்படி சொல்லாதீங்க. நல்ல கவிதையா எழுதி கொடுத்தா உங்க பத்திரிகையில பிரசுரம் பண்ணுவீங்களா? இந்த பாரு, நல்ல கவிதையா அதுவும் சொந்தமா எழுது. 4 பேர்த்த விசாரிச்சுட்டு தான் என் பத்திரிகையில போடுவேன். மாமா நீ ஏமா துரத்தி துரத்தி என்னையே காட்டி கொடுக்குறியே, நான் என்னமா பண்ண உனக்கு? என் மேல உனக்கு இறக்குமே பிறக்கலையா? உதவி பண்ண கூடாதா? உதவியா? உனக்கு உதவி பண்ணணும்னா நீ எழுதுறதையே விட்டுடு. எழுதுறதையே விட்டுடுவா? சந்தேகம் தீராத வியாதி, அது வந்தாலே தடுமாறும் அறிவென்னும் ஜோதி. வியாதி ஜோதி பலே பலே அறாத வியாதி ஜோதி. கண்ணீரின் வெள்ளத்திலே துன்ப கடல் என்னும் பள்ளத்திலே, வெள்ளத்திலே பள்ளத்திலே, ஆஹா அவனை விட இவன் பெட்டர் பொழைச்சுக்குவான். பள்ளத்திலே வெள்ளத்திலே அவளா சொன்னால் இருக்காது. ஆஹா அவளா சொன்னால் இருக்காது. முனி செத்து. ஐயோ, இந்த 3 மடமும் போன வாரம் தானே வெளியா இருக்குது. 3 பாட்டு எழுதுறவங்களும் உயிரோடு இருக்காங்க. கேஸ் போட்டாங்கன்னா நமக்கு தகராறே வேணாம். எழுத்தாளர் பொன்னம்பலம் நீதானே? உனக்கு வேலையும் மயிலையும் பார்த்ததுக்கு அப்புறம் நீதான் முருகனான்னு கேட்கற மாதிரி இருக்கு. நீ கேட்கறது இவ்வளவு பெரிய சாதனையை போட்டுக்கிற, இவ்வளவு பெரிய பேனா வச்சிருக்க, என்ன பார்த்தா எழுத்தாளர்னு கேட்கற. இதுக்கு மேல எவன் பேனா வச்சிருக்கா? இவ்வளவு பெருசா வச்சு என்ன செய்யற? பெருசா தொடர்கதை எழுத போறேன். சிறுகதைக்கு சின்ன பேனா வச்சிருக்கிறேன். உங்ககிட்ட கதை இருக்கு. ஐ ஆம் சாரி. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? பாருங்க, போன வாரம் தான் ஒரு புது இங்கிலீஷ் படம் ரிலீஸ் ஆச்சு. கொட்டாய்க்குள்ள உட்காந்துக்கிட்டு ஒண்ணுமே புரிஞ்சுக்காம சும்மா பெருமைக்காக எல்லாரோட சேர்ந்து நானும் கையை தட்டிட்டேன். நீங்க கொஞ்சம் கூட வந்து அது கதை என்னன்னு விளக்கி சொன்னீங்கன்னா அதை எடுத்துட்டு ஒரு 5-6 கம்பெனி ஏறி இறங்கி 1000 ரூபாய் சம்பாதிச்சுக்குவேன். ஐயோ ஐ ஆம் சாரின்னு ஒரு வார்த்தையை தவிர வேற எதுவும் தெரியாது. சாரிங்கிற ஒரு வார்த்தையை மாத்திரம் ஏன் கத்துக்கிட்டேன்? போய் வழிய போறேன். நீ எழுதிட்டு சாயங்காலமா வாரேன். அதுக்குள்ள சேரணும்ன்றியா? யோ இதுதான் சொல்றது, கதவை திறந்து வச்சு உள்ள ஒண்ணுமே எழுதக்கூடாதுன்னு. நம்ம கவிஞர் பொன்னம்பலம் இன்னைக்கு ஒரு கவிதை அனுப்பிச்சிருக்காருங்க. அதை கிழிச்சு குப்பை தொட்டியில போடு. குப்பை தொட்டியில போடாதீங்க, நானே வந்திருக்கேன். என் தலையில போடுங்க. அது போடு, 2 ஒண்ணு தான். எங்க அப்ப என் தலை குப்பை தொட்டியா? ஆமா ஆமா. என்னை பத்தி நானே பெருமையா சொல்லிக்க கூடாது. தமிழ் தாய் தன்னை அலங்கரிச்சுக்கணுங்கிறதுக்காகவே என்ன படைச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் தாய்க்கு நீ என்ன மூக்குத்தியா தோட அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப எனக்கு கவிதையே எழுத வராதா? எழுத வராது இல்லடா, கவிதைன்னா உனக்கு என்னன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க எழுதுனா அதை காப்பி அடிப்ப. நீ ஒரு காப்பி பையன். காப்பியா? என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் காப்பி காப்பினே சொல்லிட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் சொல்றேன், உன்னை பார்த்தா தான் சொல்றேன். ஓஹோ. ஏங்க உங்க பையன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கான்? என் பையன் என்ன மாதிரிதான் இருப்பான். என்ன மாதிரி இருந்தா உங்க குடும்பத்துல தகராறு தானே? எதுக்கு எதை சொல்ற? இல்லீங்க, காப்பி இருக்கணும்ன்ற. இப்போ நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இருக்காரா? என்னடா கூட படிச்சவர் மாதிரி சொல்ற? அவர் கூட படிச்சிருந்தா நான் ஏன் உங்களை காப்பி அடிக்கிறேன்? தாகூருடைய மறு பிறவிதான் சுப்பிரமணிய பாரதின்னு சொல்றேன். திலகர் இருக்காரு, அவருடைய நேர் காப்பி தாங்க வஉசி. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய காப்பி தான் ராமலிங்க சுவாமிகள். காந்தியோட காப்பிகள் தான் திருவிக்கா. அம்பருடைய காப்பி தான் இந்த பொன்னம்பலம். வேண்டா, என்ன காப்பி அடிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டியா? எனக்கு வேற வழி இல்ல. வழியே இல்லையா? என்ன கவிங்கன்னா கல்லூரி மங்கானா அழுகுறானே? என்ன என்னங்க பட சொல்றீங்க? அழகான பாட்டு நான் ஒண்ணு எழுதி இருக்கிறேன். சின்னஞ்சிறு கிளிய பொன்னம்மா செல்ல கிழஞ்சியம்மா பொன்னம்மா. எப்படிங்க? வேண்டா, நீயே எழுதுன? பாவி பாரதியிலடா எழுதுனா? ஐயோ நான் மாத்திட்டேன். என்னத்த மாத்துன? ஆனா கண்ண மாண்டா நான் பொண்ண மாண்டேன். ஐயோ இந்த காலத்துல இந்த இறந்த பழம் பாட்டு இல்ல, இது மாதிரி பாட்டை தான் காப்பி அடிக்க கூடாது. ஏன்னா அது பாப்புலர். அவன் என்ன சொல்லிட்டான்? ஏந்த பயம் ஏந்த பயம் அங்க வார்த்தை கிடைக்கல, தாழ நிக்குதே, அந்த இடத்த ரொப்பணுமே. ஏங்க தெரியாம கேக்குறேன், இப்ப நீங்க எழுதுறத எவன் படிக்கிறான்றீங்க? நான் ஒருத்தன் படிச்சிருக்கிறேன் பொழப்புக்காக. ஜனங்க ரொம்ப மாறிட்டாங்க. புஸ்தகத்தையே படிக்கிறது இல்ல, செவத்துல எழுதுனது, தார் ரோட்ல எழுதுனது, இதைத்தான் படிக்கிறான். மிஞ்சி போச்சுன்னா ரகசிய தபால், லவ் லெட்டர், இதைத்தாங்க உடைக்கிறான். பாருங்க, சும்மா அடம் பிடிக்காதீங்க. என் கவிதை உங்க பத்திரிகையில போட போறீங்களா இல்லையா? என் பத்திரிகை ஏதோ சுமாரா ஓடிக்கிட்டு இருக்கு. உன் கவிதையை போட்டு அதை நிறுத்தணும்ன்றியா? இருக்கட்டுமே, நின்னா என்ன வேற பத்திரிகை ஆரம்பிக்கிறது? இன்னொன்னு ஆரம்பிக்க முடியாது. இந்த திருடுறது திருடுற, பெரிய இடமா பாத்துடுறா. பெரிய இடத்துல திருட்டா? மாடி ஏரியா திருட சொல்றேன். எழுத்த கம்ப காளமேகம் ஒட்டக்கூத்தன் புகழேந்தி வள்ளுவ எத்தனை பேர் இருக்கான்? நல்ல யோசனைங்க. கம்பன் காளமேகன் புகழேந்தி வள்ளுவர் அடிக்க கூடாதுங்க. பஸ் எல்லாம் எழுதிருக்காங்க, எல்லாரும் படிச்சிருப்பாங்க, தெரிஞ்சு போவோம். என்னங்க பெரிய கம்ப சூத்திரமா? நம்மளே கற்பனை பண்ணி எழுதலாம். தமிழ் எங்கிருந்து வருதுன்றீங்க? கோதாவரி இருந்து வரல,
கங்கையில இருந்து வரல. உங்ககிட்ட இருந்து வருதா? இல்லைங்க, நம்ம யார்கிட்ட இருந்துமே வரல. ஆ. அமிழுது அதுல இருந்து வருது. திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க. அமிழுது 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 அமிழுது. என்ன எழுதியிருக்கு? அதேதாங்க, விலாவரியா விளக்கமா எழுதியிருக்கேன். இதுவும் பாரதிதாசன் காப்பி தான். ஐயோ என்னடா என்னடா கிழிச்சிட்டீங்க? இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். நீ போய் நான் சொன்னவங்களை பாரு. இந்த கம்பன் காலமாக ஒட்ட கூத்தம் போயிழந்து ஏதாவது கிடைக்கும் போட. ஆமா, வசமா மாட்டலாங்க, நான் விட போறதில்ல. இன்னொருத்தங்கிட்ட வாங்கி வச்சிருக்க, ஏதோ தூக்கிட்டு போற நீங்களுமா? அடே போ. ஐயோ இவன்ட்டு ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கு. அதாவது கையில தூக்கிட்டு ஓடுறான். விவசாய கட்டவள படிச்சு படிச்சு சொன்னே கேட்டியா? கோட்டை விட்டுட்டியாடி. சும்மா இருமா. அத்தான் இல்லன்னா வேற மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டானா? என்னது அத்தானே, உன்ன மாதிரி ஒரு ஆயாக்காரி இருக்கும்போது மாப்பிள்ளைக்கா பஞ்சம்? கேள்விப்பட்டிருக்கியா ஒரு பழமொழி? தண்ணி துறையில ஆயாவை பார்த்துட்டா ஊட்டாண்ட வந்து பொண்ணை பார்க்க வேண்டாம்னு. உன்னை எத்தனை பேர் எத்தனை வாட்டி தண்ணி துறையில பார்த்திருப்பாங்க. இந்த பொண்ணை வேலை போகாது. கல்யாண விஷயம்டா. நான் வியாபாரம் சொல்றேன், இது வாழ்க்கை பிரச்சனை. வாழ்க்கைங்கிறது எப்போதுமே மேல் நோக்கி போகணும். என்னைக்குமே ஏறவனுக்கு ஏணியில் அது முதல் படி, இறங்குறவங்களுக்கு அதுதான் கடைசி படி. உன்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் கடைசி படி. அடுத்தப்புறம் நேரா தரைக்குள்ள போறேன். என்னடா சொல்ற? வாய மூடுறா. வாய மூடிட்டு எப்படி சொல்றது? இந்த வயசுல ஏன் இப்படி ஒரு புத்தி? நீ சொல்லுவேடா சொல்லுவே. பழுத்த மட்டை உழுந்தா குருத்து மட்டைக்கு கொண்டாட்டமா? பழுத்துட்டேன், உழ குருத்திருக்கு, கொண்டாட்டுவேன். ஏன்டா என் வயிற்றுல கொட்டிக்கிறேன்? கண்ணனுக்கு இவரை கட்டி வைக்க முடியலையேன்னு நினைச்சு நான் கால் ஒடிச்சு போய் நிக்கிறேன். கால் ஒடிஞ்சு நிக்கிறீங்களா? சரியா ஒடியில போட்டிருக்கு. ஒரு கம்பு கொண்டா. எப்ப விளையாட்டுதான் இவனுக்கு. ஏன் சும்மா புலம்பிக்கிட்டு என்ன வளர்ந்தீங்க? இல்ல இவ்வளவு போதும். எனக்கு ஒரு உதவி செய்யா? என்ன? அடே தண்ணி கொண்டு வாடி. எனக்கு வேண்டாம். எனக்குடா. நான் நிக்க கூடாதுன்னு நேரடியாவே சொல்லுங்களேன். ஒரு பொண்ணு மேல பழிய போட்டு ஒரு அவதூறு கதை கட்டி விட்டுறோம். 100 ரூபா கொடுத்தேன். ஒரு பொண்ணு மேல பழிய போறதுக்கு 100 ரூபாயா? ஏன் போறாதா? 200 ரூபா தரண்டா. நீ நேர தேனூருக்கு போய் அங்க ஓதுவார் பொண்ணு வள்ளி இருக்கல்ல, அவ மேல அவன் நடத்த கட்டவன்னு கதை கட்டி விட்டுட்டினா இந்த கல்யாணம் நின்னுடும். எனக்கு வேண்டியது அவ்வளவு. என் கதையால ஒரு பொண்ணு கல்யாணம் நிக்குது, எனக்கு 200 ரூபா வருது. இந்த வரக்கணும் இல்ல அங்கேயே வச்சிருக்க இருக்கா? இருக்குடா. கவலைப்படாத, காட்டுறேன் கதைய. வள்ளிக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்த்து விடுறேன். ஐயா கவிஞரே, இங்க வாங்க. எண்ணி பாத்துட்டீங்களா? எண்ணி பார்க்காம நான் எந்த காரியத்திலுமே இறங்குறதல்லம்மா. இப்ப நேரா தேனூருக்கு போக போறீங்க. அந்த பொண்ணு மேல கதையை கட்டி உடனே கல்யாணத்தை நிறுத்த போறீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக கை நீட்டி பணம் வாங்கினீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எங்க அம்மா 200 ரூபாய் தானே கொடுத்தாங்க. நான் 300 ரூபாய் கொடுக்கறேன். கல்யாணத்தை நடத்துங்க. இதே பணத்தை உங்க அம்மா இன்னொருத்தர்கிட்ட கொடுத்திருந்தா காரியம் முடிஞ்சிருக்கும். ஆனா நான் காரணத்துக்காக வாங்கியிருக்கம்மா. இத வச்சுக்க. உங்க அம்மா கொடுத்த பாவ படத்தை நீயே வச்சுக்க. குருவி கூட்டுல கல் எடுத்தடிச்சு கலைக்கிறோம் நான் இல்லம்மா. எது எப்ப செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். மிளகாடா மிளகா. முதல்ல மல்லி, 2வது மிளகா. ஏண்டா வாயிலேயே மசாலா அரைக்கிறியா? நம்ம கிடைக்கும் அடடா வாங்க 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 வாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் சுல்காப்ப சொல்லிழுக்கப்பட்டு. என்னங்க குரலையே மாத்தி சொல்றீங்க? திருவள்ளுவரே சும்மா இருக்காரு, அப்புறம் நீயா? கோல்ட் பிளாக் சிகரெட் இருக்கா? கோல்டு பிளாக்கா? இந்த ஊர்லயா? ஏதுங்க இந்த ஊர்ல பாதிக்கு பாதி பீடி, பாதிக்கு பாதி பீர்க்கங்குச்சி. பீர்க்கங்குச்சி? ஆமா, சால்வை எங்க இருந்து வர்றாப்ல? பட்டணத்துல இருந்தா ஓதுவார் வீட்டுல? அதே அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அட போங்க. இந்த ஊருக்கு வர சாவு கிராக்கி எல்லாம் அந்த ஓதுவார் வீட்டுக்கு தான் வரும். நான் வரேன். இருங்க இருங்க. இப்பதான் அந்த வீட்டுல பட்டிக்காட்டுக்கும் பட்டணத்துக்கும் ஒரு இது ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா, சால்வை மாப்பிள்ளை வீடோ? ஆமா. என் வாயார சொல்லப்படாது. ஊர்ல யார வேணாலும் விசாரிச்சு பாரு, அந்த ஓதுவார் மக ஒரு மாதிரி. இந்த பாருங்க, காதும் காதும் வச்ச மாதிரி சொல்றேன். அந்த வள்ளி இருக்கிறாளே, தருத்திரம் பிடிச்சவோ, பெத்த அப்பனையே கொலை செஞ்ச பாவி. எங்க நான் பொய் சொல்லுவேனா? ஏ பையா, ஐயாவுக்கு திங்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாடா. திங்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க விஷயத்தை சொல்லுங்க. ஏங்க உங்களுக்கு அந்த இன்ஜினியர் மாப்பிள்ளை என்னங்க வரவு? இன்ஜினியருக்கு நான் தான் அஸ்திவாரம், அவங்க அண்ணன்.
உங்க தம்பி அவரு நம்ப முடியல. எப்படிங்க நம்புறது? உங்க மூஞ்சி எவ்வளவு கிளையா லட்சணமா இருக்குது. நான் வரேன். இருங்க இருங்க. ஆமா, நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்களாமே. சார் சார், பேருக்கு மனம் பார்த்து சாப்பிடுங்க. பார்த்து பார்த்து சாப்பிடுங்க சார். நம்பாதீங்க, பள்ளி தங்கமான பொண்ணு. இவருதான் கையை பிடிச்சி எடுத்தாரு. என்ன படிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, பத்திரிக்கையில ஒரு முக்கியமான நியூஸ். கிழிஞ்ச பத்திரிகையில தானே? கிழிச்சு படிச்சா படிச்சு கிழிச்சா விஷயம் தானே நமக்கு முக்கியம். டேய், பேரிச்சம்பளா ரொம்ப பிரமாதம். கொஞ்சம் அசிந்தாலும் கொட்டை பல்ல உடைச்சிடும். நான் உன் பல்ல உடைப்பேன். என்ன டேய், நாங்க 2 பேரும் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். போடா போ. சார், பேரிச்சம்பளம் பார்த்து. கொட்டை தானே, நான் பாத்துறேன்டா, நீ போ. ஏன் சால்வ, ஓதுவார் மகளை பத்தி நான் சொன்னேனே, போதுமா? போதும் போதும் போதும். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். கேக்குறது, ஒரு வாட்டி நீங்க அந்த பொண்ணு கைய பிடிச்சு வச்சீங்களாமே. யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லி இருக்கிறாங்க. நான் நல்லவன். பத்திரிக்கையில படிச்சிருக்கிறேன். வேண்டாதவன் யாரோ பெட்டி வச்சிருக்கிறான். அந்த பொண்ணுதான் நான் கடன் கொடுக்கிறேன்னு சொல்லி என் கைய லபக்கு இழுத்துருச்சு. பேரிச்சம்பளா என்னப்பா? சக்கரை சார், நல்லா தொட்டு சாப்பிடுங்க. தொட்டு சாப்பிடுங்க. தொட்டுங்கடா, பார்த்தே சாப்பிடுறேன்டா. புழுறான் இவன் தான் அயோக்கிய. இந்த ஊர்லயே வள்ளிதான் தெய்வம் மாதிரி. அடே அடே, தெய்வத்தையே நம்பாத காலண்டா இது. என்னங்க இது, நீங்க சம்பந்தம் இல்லாம வளர்றீங்க? ஆமா வளர்றேன். ஆமா, இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? வள்ளி கெட்ட பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் நடக்க கூடாது, அதுதானே உங்க மூலக்கதை? அது போதும் அது போதும். ஆஹா, அங்க பார்வதி, இங்க நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா ஊர் உலகத்துல ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்காது போல இருக்குது. ஏங்க, யார் அந்த பார்வதி? அறிமுகப்படுத்தி விடுறேன். உங்க கதையை அவுத்து விடுங்க. குழப்பத்துல மிதக்கட்டான், இந்த கல்யாணம் நிக்கட்டான். என்ன சார், பேரிச்சம்பழத்தி சர்க்கரையை மறந்துட்டீங்களே? மறப்பனாடா. டேய், ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாம் குறுக்கு வழியில இறங்குறேன்டா. வேப்பங்காய தின்னு பார்த்தா தான் பேரிச்சம்பழத்தோட அருமையே தெரியும். புரியுதா? புரியுது புரியுது. வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க எல்லாரும் வர்றப்ப எல்லாரும் வர்றப்ப என்னடா, அவங்களையெல்லாம் வரவிடாம தடுக்கதானே ஐயா என்ன பட்டணமே கூட்டு போறாரு. ஏன் சார்ல? ஆமா, இனிமே நீங்க இந்த ஊர்ல இருக்க கூடாது. இல்ல இல்ல, வாங்க என்னோட. வந்துடுறேன். உட்காரியா? இதுலயா? உன்னை இதுல உட்காந்து வச்சிருக்கணும், அதுலயாவது உட்காருங்க. பழம் சாப்பிடு. இந்தா, இது எதுக்கு? சோறோட வா. என்ன மரியாதை, என்ன மரியாதை? தூக்க மாத்திரை. தூக்க மாத்திரையிலேயே இதுதான் ஸ்பெஷல். இவனுக்கு 2 கொடுக்கலாமா இல்ல 4 கொடுத்து பாத்துருவோமா? தாங்க மாட்டான், 2 போதும். ஆமா, அங்க நீ என்ன பண்ற? என்ன பண்ற? உட்காரு தின்னையா. சாப்பிடுறேன். பழமா தின்றியா? பால குடி. கழுவைய குடிச்சா போச்சு. என்ன அது? முத என் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், என் கையால வாங்கி சாப்பிடியா? பாரு இருக்கட்டும். பார்வதி எங்க? பெரிய ஞான சம்பந்தர். இப்ப ஏயா பார்வதி? கதையை அவுத்து விட. ஐயோ, முதல்ல பாலை சாப்பிடியா, அப்புறம் கதையை பத்தி பேசுவான். வேண்டா, ஸ்பூனை வேண்டா. பன்னீர் பாக்குது. பன்னீர் இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த டம்ளர்ல சந்தனம் கரைச்சேன், அந்த வாடை, வேற ஒண்ணும் இல்ல. வேலையே ஓதிக்கிறேன். இதுல துடைக்கிற சார்மையில துடைக்கப்படாதா? ஆமா, உன்னை ரொம்ப நாளையா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற. இத போத்திக்கிட்டே இருக்கிறீ, எடுக்க மாட்டியா? நீ எடுத்து போத்திக்கிறியா? நான் துண்டு. இதுல பெரிய விஷயங்கள் பலது இருக்குதியா. இத மேல போட்டுட்டு போனோம்னா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கும். உட்கார இடத்துல கட்டிட்டு உட்காரலாம். கடங்காரனை பார்த்தோம்னா மூஞ்சியை மறைச்சிக்கலாம். இப்ப நீ ஏன் மண்டையை போட்டேன்னு வச்சுக்க. அவ பொண்ணு கோமதியா. கோமதியா? கோமதி கிட்டே கதைய அரகேத்த மணியனே. தாயா, உனக்கு மேல வேணாம், புடவை போதும். முன்னால சாயே, முன்னால கவர்ந்து மூஞ்சில் அடிபட போகுது. யாருங்க இவரு? கொட்டாய் விட்டுக்கிட்டே இருக்காரு. தூக்கத்துக்கு ட்ரைலர் காட்டுறான், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்த ரிலீஸ் கொரட்டை தான். அப்படி
வெரி குட். யோ நீ மளிகை கடை மாதிரி இல்லையா, மொள்ள மாதிரி. ஏண்டா எங்கிட்டியாவா வந்து கதை சொல்ல வந்த? பசமா மாட்டிக்கிட்ட. அப்படியே கடை பாரு, சாமானியமா உன்னால இனிமே எந்திரிக்கவே முடியாது. வள்ளிக்கு கல்யாணம் ஆகி தேன் நிலவு போற வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு ஒரு டம்ளர் பால் தூக்க மாத்திர. இப்ப குத்தரண்டா ஒண்ணு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. யாருங்க இவரு? இவன் ஒருத்தன் தான் அந்த ஏழப்பனுடைய வாழ்விலேயே பங்கு கேட்ட பாவி. படுத்துட்டான். கவிஞரே, நான் உங்களை என்னமோன்னு நினைச்சேன். நீங்க ரொம்ப உயர்ந்த மனுஷன். நான் உங்ககிட்ட பேசணும். வீட்டுல யாருமே இல்ல. வாங்கல அங்க பேசிக்கலாம். நான் இந்த இடத்தை விட்டு அசைய போறதில்ல. வள்ளிக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த பயலுக்கு நான் தான் காவல். அடே அப்பா, இப்பதான் என் மகன் மயங்கி கிடந்ததுக்கே காரணம் தெரியுது. இந்த ரெண்டு கண்ணையும் நிலாவும் சூரியனும் தெரியுதே. கண்டு வைக்காதடி. ஆமா ஆமா, எங்க வெள்ளிய எந்த திருஷ்டியும் எதுவும் செய்யாது. ஆமா, எங்க வள்ளி இருக்குதே எங்க ஊருக்கே லட்சுமி மாதிரி. அது முகத்துல முடிச்சிட்டு போனா உலகேசல கூட தப்பிச்சிட்டு வந்துடலாம். அப்ப பொண்ணு தினம் ஹைகோர்ட்ல தான் நிறுத்தி வைக்கணும். என்ன பொண்ணுக்கு மூக்கு என்ன மூக்கு அழகாத்தான் இருக்கு. முதல்ல உங்க மூக்க கண்ணாடியில பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை குறை சொல்லுங்க. மன்னிச்சிடு வள்ளி, பழைய நினைப்பு வந்துருச்சு. ஆமா, பொண்ணுக்கு பாட தெரியுமா? ஏதோ கொஞ்சம் தெரியும். இதுக்கு கொஞ்சம் தான் தெரியும். என் பொண்ணு ரொம்ப அழகா பாடுவா. அவளை கண்ணு வேண்டான்னு சொல்லிடுச்சு. என்ன அவன் இதுக்கே பாட தெரியணும், நம்ம என்ன கச்சேரி வைக்க போற? அது சரி, சொத்து எவ்வளவு இருக்கு? இம்மா, இந்த வீட்டுக்கு வந்த நிக்க நான் சொல்லல, அன்பும் அடக்கமும் தான் ஆண்டவன் அவளுக்கு கொடுத்திருக்கிற சொத்து. என்ன ஒண்ணு இல்லாதவளை கண்ணந்தலையில கட்டி வச்சு என்ன பிரயோஜனம்? நாளைக்கு வாய வயிற்ற வலிச்சுன்னா ஒண்ட ஒதுக்க இடம் வேணா? அம்மா, எங்க வள்ளிக்கு இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சொந்தக்காரங்க மாதிரிதான். நீங்க ஒண்டலாம் ஒதுங்கலாம் ஊருலாம் போதுமா? ஆமா, எல்லாரும் வார்த்தையில சொந்தம் கொண்டாடிட்டா போதுமா? வக்கு வேணா? அடாடாடா, நீங்க என்னமா வக்கு கொக்குன்னுகிட்டு? இங்க பாருங்கம்மா, எனக்கு உள்ள குட்டி கிடையாது. சத்தியமா சொல்றேன், வள்ளிக்கு என் சொத்தெல்லாம் எழுதி வச்சுடுறேன். போதுமா? நீ பரவாயில்லையா? இல்ல என்னமா இது? காசுக்கு ஆசைப்பட்டு கற்பூரம் வாசனை இல்லைன்னா எப்படி நம்புறது? ஒரு பொண்ணை பத்தி ஒரே குரல்ல ஊரே பேசுறதுன்னா அது பெரிய விஷயம். பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்குதா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்ப முகூர்த்தம் எப்போ வச்சுக்கலாம்? வர வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. அப்ப முடிச்சிருவா. அப்ப நாங்க வாங்க வாங்க வாங்க. கதை கட்டுறேன், கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லி எங்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டு இங்க நிக்கிற. நான் ஒண்ணும் சும்மா நிக்கிறேன். தேனூர் போயிட்டு தான் வர்றேன். போய் கொண்டாந்து போட்டிருக்கிறேன். இவனை யார் கலாசிரியன் கேட்டிய இவன் மாத்திரம் கண்ணுல பட்டிருந்தான். வள்ளி என்ன அவன் பாட்டி மேலேயே சந்தேகத்தை கிளம்பியிருப்பான். அவனை படைச்ச கடவுளே வந்தாலும் எழுப்ப முடியாது. அட பாவி, இவனே நான் தூங்க வச்ச. இவன் தூங்கலன்னா தர்மமும் தூங்கிடும். ஏமா, நீயும் ஒரு பொண்ணுக்கு அம்மா தானே? யாரோ ஒரு ஏழை பொண்ணுக்கு கிடைக்கிற இந்த வாழ்வை பறிக்க நினைச்சிய, அதுக்கு பேர் கழுத்தறுப்பு இல்லையா? இல்லையா? பொம்பளை ஆச்சரிய பாக்குறேன். இல்ல பாலை கொடுத்து உன்னையும் படுக்க வச்சிருவேன். இந்த வெட்டி பேச்செல்லாம் வேண்டாம். பார்வதி அம்மா, இப்போதைக்கு நீ இவங்கிட்ட கதை கேட்க முடியாது. கல்யாணம் முடியட்டும். முதல்ல வீட்டுக்கு போ 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 போ. போயிடுமா? வரேன்டா, வரேன். நீ வீட்டுக்கு வா, உன்னை என்ன செய்யறவன்? கோமதி கிட்டியா மாத்திரை கொடுத்து வச்சிருக்கிறேன். போன உடனே உன்னையும் படுக்க வச்சிருவா. ஒரு பாவம் இங்கே, மறுபாவம் அங்கே, தூக்க வருவது இங்கே. ஆஹா, நம்ம வாயில இப்படி ஒரு பல்லவியா? நமக்கு பாட்டு வரணும்னா எவனையாவது படுக்க வைக்கிற மாதிரி இருக்குது. வரும்போது ஏத்த பாட்டு. வாயா வாயா வாயா, புது மாப்பிள வாயா, உட்காரியா. என்னப்பா அது, பொழுது ஒடிஞ்சா கல்யாணம்? அதுக்கு நீ வீங்கு, நான் ஏன்? சும்மா இருப்பா. வள்ளி ட்ரெயின்ல வர்றா, அவளை வரவேற்கிறதுக்கு ஆள் இல்லாம தவிக்கிறோம். நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ளாரவே உட்கார்ந்துருந்தா? ஐயா, வரவேற்பை விட எதிர்ப்பு சமாளிக்கிறதுக்கு தான் திறமையே வேணாம். இப்ப நான் வீட்டை விட்டு வந்துட்டேன்னா உன் கல்யாணமே நின்னு போயிடும். ஏன்? இதா படுத்திருக்கான் பாரு உனக்கு வில்லன். மளிகை கடை மாறி இவனா எனக்கு வில்லன்? இவன் போதும் உனக்கு. இவன் உனக்கு மாத்திரமா வில்லன், எல்லாருக்குமே இவன் தான் வில்லன். ஆமா, இவன் என்ன இங்க வந்து படுத்து கொட்ட விடுறான்? எங்க படுத்தாலும் அவன் இதைத்தான் பண்றான். இத வர அவன் தூங்கிட்டு இருக்கும் போதே சட்டு புட்டு தாலியை கட்டிடு. முடிச்சுக்கிட்டான், கதை சொல்ல ஆரம்பிச்சிருவான். அதனப்பா அது கதை ஒண்ணும் புரியல. விவரமா நாளைக்கு சொல்ல, நீ புறப்பட. அதுக்கெல்ல பண்ண போல. ட்ரெயின் டயத்துக்கு வந்தாலும் வந்துடும். வரவேற்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி நீ போ. முகூர்த்த நேரத்துக்காக வந்து சரியா? காலி பண்ணி நீ போப்பா போப்பா. போயிடு. வில்லன் இருக்கிற இடத்துலயே ஹீரோ வந்துகிட்டு கடை. நான் எங்க இருக்கிறேன்? அதே பாய் மேலதான். சரி, இந்தா குடி. என்னது எப்ப பார்த்தாலும் இதையே குடுக்குற? பழகிட்டு இல்லையா? பழக்கத்தை மாத்தலாமா? எத்தனை நாளா குடுக்குற? 4 நாளா. நான் மோசம் போயிட்டேனே, கடை கண்டி எல்லாம் விட்டுட்டு கதை சொல்ல வந்துட்டேனே.
பொன்னம்பலம் நான் பொங்குனேன். ஏன் உனக்குதே? நான் இறக்கி வச்சிருவேன். யார் நீ விவரம் முடியாத ஆளா இருக்கிற? விடிஞ்சா கல்யாணம். யாருக்கு? உனக்கு இல்ல, ட்ரெயின்ல வருது. வர ட்ரெயினியா? ஏய், பள்ளி எப்படி வாழ்றான் நான் பாக்குறேன். வரே, என்ன கொன்னாலும் பரவாயில்ல, உன்னை நான் விட மாட்டேன். ஏய், உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போக தயாரா இல்ல. போட்டா அழிச்சு போவீங்கடா, உருப்படாத பசங்களா. உலகம் என்னண்டா சீரா சுத்துது, உள்ளுக்குள்ள நீங்க தான் கண்ணா பின்னாடி சுத்துறீங்க. டேய் விட மாட்டான்டா, பள்ளியினுடைய வாழ்க்கையை அழியறதுக்கு நான் விடவே மாட்டேன். எல்லாம் தடுக்காதீங்க. என்னை யார் அவனை குத்தணும். குத்தனா என்ன எழுப்புங்க. ஐயோ வள்ளி, உன்னை காப்பாத்தணுமே.